வணக்கம். இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 20 2026 செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும், நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதுனா? ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிப்பப்ளிக் மை லைஃப் மை ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை யார் எழுதுனா? இதை யார் வெளியிட்டா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டாவது கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. ஏன்னா உங்க சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு சார்பாக. அதில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ், முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஒர்க்கிங் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி வந்து 2 குழந்தை வரைக்கும் உங்களுக்கு 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு பெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கறது கிடையாது. 15 நாள் வந்து ஒரு ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகுது அப்படின்னா 15 நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணுறதுக்கு லீவ் எடுத்துக்கலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல மெட்டர்னிட்டி லீவ் மட்டும்தான் இருக்கு, மகப்பேறு விடுப்பு. அது வந்து 2 குழந்தைக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3ஆவதா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கூட, முன்னாடிலாம் 12 வாரம் தான் அதுக்கு லீவ், 3ஆவது குழந்தை பிறந்தா. இப்போ 3ஆவது குழந்தை பிறந்தாலும் அதுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வந்து எடுத்துக்கலாம், 1 இயர் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட். 1 இயர் லீவ் வந்து 3ஆவது குழந்தைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டிஎன்பிசி ஆஸ்பைரன்ஸுக்கு இது ரொம்ப முக்கியம். வெற்றி பாதை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப் எதுக்கு சார் புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, மெயினாக டிஎன்பிசி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆப் அப்படின்றதுனால டிஎன்பிசி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்காக 2 லட்ச ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கிறதா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் திரு சரத்குமார் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய ஆப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்எஸ் ஆப்னு, விஎல்எஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட போர்ட்டல். அந்த போர்ட்டல் இருக்குது. அது இல்லாத இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல சில ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் அந்த ஆப்பை ரீமேம்ப் பண்ணால் கூட போதும். பட் ஆனால் புது ஆப் லான்ச் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்பில் தமிழக மாணவர்கள் அவங்க குரூப் 1 குரூப் 2 படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு, புக்ஸு அதை இந்த ஆப்லேயே கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ லான்ச் ஆகுது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான். சரி, ஓகே. அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ், லோக்பால் லோக் ஆயுக்தா. உங்களோட சிலபஸில் லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்ன்னு இருக்கும். மெயின்ஸ் சிலபஸில் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸில் டைரக்டாகவே லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறது வந்து மெயின்ஸ் சிலபஸ், குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் சிலபஸில் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்னு இருக்கும், லோக்பால் லோக் ஆயுக்தான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிலிம்ஸ்லேயும் இதில் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இந்த டாபிக் எடுத்திருக்கோம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் வந்துருந்தது, ப்ளஸ் தினமணியில் சென்டர் பேஜில் கொடுத்துருந்தோம். லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி தினமணியோட சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் எப்போ இருந்தது, எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். 1809 ஃபர்ஸ்ட் ஸ்வீடனில் ஓம்பட்ஸ்மான் அப்படின்ற முறை வந்து அறிமுகமாகுது.
அது என்ன சார் ஓம்பட்ஸ்மான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா அதை அரசாங்கத்துக்கு டைரக்டா தெரிவிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த ஓம்பட்ஸ்மான். இந்த மக்கள் குறைய தீர்க்கிறதுக்கு ஒரு அமைப்பு வேணுங்கிற ஐடியாவே ஃபர்ஸ்ட் ஸ்வீடன்ல தான் வருது. 1809 தான் அந்த ஐடியாவும் வருது. இந்தியாவில் எப்போ இந்த மாதிரி முன்னேற்ற சிந்தனைகள் வருது அப்படின்னா 1966 இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி இவங்க தான் அந்த பரிந்துரையை கொடுக்குறாங்க. இந்திய நிர்வாக சீர்திருத்த குழு 1966 ஃபர்ஸ்ட் ஏஆர்சின்ற கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இந்தியாவிலையும் ஸ்வீடன்ல ஏற்படுத்தப்பட்ட ஓம்பட்ஸ்மான் மாதிரியான ஒரு அமைப்பு, மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு, பப்ளிக் சர்வீஸ்ல ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. அந்த அடிப்படையில முதல்ல இந்தியாவில் 1971 மகாராஷ்டிரா லோக் ஆயுக்தா அப்படின்ற அமைப்பை வந்து அமைக்கும். அது எதுக்கு சார் லோக் ஆயுக்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டேட்ல நீங்க ஒரு ஆபீஸ் போறீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போறீங்க, அங்க உங்ககிட்ட 2000 ரூபாய் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட் ஏதோ வாங்குறதுக்காக. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியா அந்த அதிகாரியை உங்களால தாக்க முடியுமானா தாக்க முடியாது, உங்க மேல லா அண்ட் ஆர்டர் கேஸ் வரும். அப்ப எப்படி உங்களை லஞ்சம் கேட்கக்கூடிய அந்த அதிகாரியை நீங்க டேக்கிள் பண்ணலாம், அதுக்கான எந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. 1971 முதல்ல மகாராஷ்டிரா என்ன பண்றாங்க, லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துறாங்க. இந்த லோக் ஆயுக்தால நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு அதிகாரி நான் ஆபீஸ் போனேன் எனக்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாருன்னு சொல்லி ஏதாவது போட்டோவோ ஏதோ ஒரு ப்ரூஃபையோ வச்சு அவங்க கிட்ட நீங்க டைரக்டா கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாம். அதுதான் லோக் ஆயுக்தா செய்து. உங்களை லஞ்சம் கேட்கக்கூடிய ஒரு அதிகாரியை டைரக்டா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா. ஈவன் சீஃப் மினிஸ்டர் சிஎம் கூட ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா ப்ரூஃபோட லோக் ஆயுக்தாவை நீங்க அப்ரோச் பண்ண முடியும். அதை 1971 மகாராஷ்டிரா ஏற்படுத்துறாங்க. ஆனா இந்தியாவில் மத்திய லெவல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல லோக்பால் அப்படின்ற அமைப்பு பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் 2013 தான் ஆக்ட் பாஸ் ஆகுது. சென்ட்ரல் லோக்பால் ஆக்ட் 2013 பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்போ லோக் ஆயுக்தா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 மூலமா 2018 தான் ஃபர்ஸ்ட் தமிழகம் வந்து லோக் ஆயுக்தாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. நல்லா இந்த இயர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2018 தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தான்ற அமைப்பையே நம்ம கொண்டு வரோம். ஸோ இது வந்து வரலாறு. இப்போ எதுக்கு நம்ம லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி சம்மந்தம் இல்லாத இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த அமைப்புகள் ஆரம்பித்து இவ்வளோ வருஷம் ஆகியும் போன வருஷம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து மொத்தமாக லோக்பால் லோக் ஆயுக்தாக்கு, நான் சொல்கிறது இந்தியா லெவலில் ஸ்டேட் லெவலில் கிடையாது, இந்தியா லெவல்லையே வெறும் 436 கம்ப்ளைண்ட்ஸ் தான் பதிவாயிருக்குன்றாங்க. வெறும் 436 கம்ப்ளைண்ட்ஸ் தான் இந்தியா லெவல்லே பதிவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அமைப்புகள் உருவாக்கப்பட்டாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து அந்த அமைப்புகளில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அப்போதுமான அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இந்த ரிப்போர்ட்டை வந்து தினமணியோட சென்டர் பேஜில் இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்க்கு நான் அதை எடுத்திருக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற முறையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் லோக்பால் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் இந்த துறை கீழே தான் வரும். இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பார், அவர் கூட 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 8 மெம்பர்ல 4 பேர் ஜுடிஷியல், அதாவது ஜட்ஜஸே இருப்பாங்க 4 பேர். மீதி 4 பேர் யாருன்னா, ஒருத்தர் எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து இருப்பாரு, ஒருத்தர் எஸ்டிலேருந்து இருப்பாரு, ஒருத்தவங்க உமன் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஓபிசி இருப்பாங்க. இப்படி இந்த 4 பேர் வந்து பிரிவாங்க. மீதி 4 பேரும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ரிட்டையர்டான ஜட்ஜஸ் இல்லது இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து இதுல மெம்பரா இருப்பாங்க. ஸோ இதான் லோக்பாலோட அமைப்பு. ஒரு சேர்பர்சன் இருப்பாரு, அவரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருப்பாரு, மேக்சிமம் ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருப்பாரு.
இல்லைனா ரிட்டையர்டு சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருப்பார், அவங்கள தான் லோக்பாலோட சேர்மனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காம்போசிஷன். ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 4 பேர் ஜுடிஷியல், 4 பேர் நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. சரி, இது காம்போசிஷன். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மேலே உங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அவர் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த கம்ப்ளைண்ட்டை கூட உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் டைரெக்டாக லோக்பாலுக்கு போய் நீங்கள் செய்ய முடியும். பிரைம் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸு, பார்லிமெண்ட்டோட எம்பிங்க, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஏ, பி, சி, டி எல்லா அதிகாரிகளும் லோக்பாலுக்கு உட்பட்டவர்கள் தான். பிரதமரில் ஆரம்பித்து கடைநிலை ஓஏ வரைக்கும் லோக்பாலுக்குள்ளே வரோம். ஒரு ஓஏ தப்பு பண்ணாருன்னா கூட ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் லோக்பாலை போகலாம். பிரதமர் தப்பு பண்ணியிருந்தா கூட ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் லோக்பாலுக்கு போகலாம். பிரதமருக்கு விசாரணை நடவடிக்கைகள் கொஞ்சம் மாறும், அவருக்குன்னு சில புரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் படி அந்த முறை மட்டும்தான் மாறும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக லோக்பாலை அப்ரோச் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த லோக்பால் போர்ட்டலில் போயிட்டு அதில் லாகின் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆன்லைன்லேயே பண்ண முடியும். வித் ப்ரூஃபோடு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக விசாரணை தொடங்கப்படும். ஆனால் அவேர்னஸ் இல்லாதனால 2024லேருந்து 2025 இந்த ஒரு வருஷத்தில் 436 கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த லோக்பால் மெம்பர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். லோக்பால் சேர்மனோட சேலரி, பவர், கிரேடு எல்லாமே ஈக்குவலன் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்டை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம லோக்பால் சேர்மனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு சட்டப்பூர்வமாக எவ்வளோ அதிகாரம், எவ்வளோ பவர் ஆக்சுவலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை கொஸ்டின் கேட்கறதுக்கான பவர் அதில் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாததுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். சரி, ஓகே. அடுத்து தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தாவை பற்றி பார்த்துலாம். இது 2018 தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் 2018 பாஸ் பண்ணி அதுலேருந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது தான் தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தா. இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா, லோக்பால் லோக் ஆயுக்தா ஆக்ட் வந்து 2013 பாஸ் ஆகிடும். அந்த ஆக்ட்லேயே இருக்கும் 1 இயரில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் லோக் ஆயுக்தாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ 2014 பாஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டாக தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்டை. ஆனால் எப்போ பாஸ் பண்ணுறாங்க? 2018 பாஸ் பண்ணுறாங்க. 4 வருஷம் கேப் கழித்து ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. எந்த ஆக்டை? ஊழலுக்கு எதிரான ஆக்டை. ஸோ இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்காக அதிகார வர்க்கத்தில் ஒரு பயம் இருக்குது இந்த ஆக்ட் மேலே அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு சேர்பர்சன் இருப்பார், ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 2 பேர் ஜுடிஷியல், 2 பேர் வந்து நான் ஜுடிஷியல். இந்த ஜுடிஷியல் மெம்பர்ஸ்லாம் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார், இல்லை ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. இந்த சேர்பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் ஹைகோர்ட்டோட ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பாங்க. ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கேடருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறவங்கள தான் லோக் ஆயுக்தாவோட சேர்பர்சனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் 2 நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸும் இதில் மெம்பராக இருப்பாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவோட ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பப்ளிக் சர்வன்ஸும் இதில் கவர் ஆவாங்க. ஒரு ஓஏலேருந்து சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் யாருனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, லஞ்ச ஊழல் புகார் இருக்காங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா வெப்சைட் போய் அந்த போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா லோக் ஆயுக்தா அட்ரஸை அடிச்சிங்கன்னா யூடியூப்லேயோ இல்லை இன்டர்நெட்லேயோ சாட் ஜிபிடிலையோ கொடுத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அட்ரஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது கொடு அப்படின்னா கொடுத்துரும். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ப்ரூஃப் உங்கள் லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணால் போதும். அதில் முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற பட்ஜெட்டில் ப்ரிலிமினரி கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. அந்த கமிட்டி ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணி முகாந்திரம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் லோக் ஆயுக்தாவோட ப்ரொசீஜர்.
அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக் ரிலீஸ் ஒன்று நடந்திருக்கு. நான் காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு புக் ரிலீஸ் கொஸ்டின் கேட்டேன். யாருக்காவது ஞாபகம் வருது அப்படின்னா பழைய கிளாஸ் கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது என்ன புக்கு, யார் அந்த புக்கு யார் எழுதுனா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் எழுதின பிலாங்கிங் எ ஜேர்னி ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு புத்தகம். சார் இது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோனியா காந்தி இதில் பொலிட்டிக்கல் கெரியர் பற்றி அதிகம் பேசப்படலை. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லவ் லைஃப்பை பற்றி எழுதியிருக்கிறாங்க. சோனியா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் இடையிலான அந்த காதலை பற்றி அதிகமான குறிப்புகள் இதில் காணப்படுது. சோனியா காந்தி உங்களுக்கு நல்லா தெரியும், இத்தாலி குடிமகன். அவங்க இந்தியாவோட பூர்வீகம், அவங்களுக்கு இந்தியா கிடையாது பூர்வீகம். ராஜீவ் காந்தி அங்கே இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிக்க போகும்போது தன்னோட சக மாணவியாக இருக்கக்கூடிய சோனியா மேலே ஒரு காதல் வயப்படுறாரு. அங்கிருந்து அவங்கள திருமணம் செஞ்சு இந்தியா கூட்டு வந்து இந்திய நாட்டு பெண்மணியாகவே அவங்க நேச்சுரலைசேஷன் அப்படின்ற முறையில் இந்திய குடிமகனாக மாறுறாங்க சோனியா காந்தி. ஸோ அதுதான் சோனியா காந்தியோட ஒரு குட்டி பேக்ரவுண்ட். அவங்களுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம். அவங்க வீட்டு பர்சனல் லைஃப் ராஜீவ் காந்தியை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்கிற ஒரு நோக்கத்தில் தான் சோனியா காந்தி வளர்ந்து வந்திருப்பாங்க. அவங்க இங்கே வந்த கொஞ்ச நாள்லயே இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டுருவாங்க. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரதமர் பொறுப்புக்கு வராரு. ராஜீவ் காந்தியும் குண்டு வெடிப்புல இறந்தக்கப்புறம் வேற வழி இல்லாம சோனியா காந்தி அரசியலுக்குள்ள வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதனாலதான் சோனியா காந்தி பாலிடிக்ஸ்குள்ளே வராங்களே தவிர்த்து பாலிடிக்ஸ் அப்படின்றது அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர் கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் ஆர்வம் கிடையாது. இதனாலதான் உள்ள வராங்க. ஸோ இதை பத்தின அந்த ஜேர்னியை, அவங்க லவ் லைஃப்பை, அவங்களோட பர்சனல் விஷயங்களை நிறைய இந்த புத்தகத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இதை ஷேர் பண்ணியிருக்காங்க திடீர்னு இந்த புத்தகத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தின நிறைய மிஸ் ஒப்பீனியன், அவங்க எப்படி பர்சனல் லைஃப் எப்படின்றத பத்தின இல் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு. மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வுல ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆகுதுன்னா நவம்பர் 10 வந்து லான்ச் ஆகுது. இந்த புத்தகத்தை பற்றின தகவல் எந்தெந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னா ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், நேற்று பேப்பரான ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. சரி, ஓகே. உங்களுக்கு நான் சோர்ஸையும் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் சரியாக இருக்கும்னு தோணுச்சு. சரி, ஓகே. அடுத்து சில இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸை தமிழ்நாடு பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 44.2% பெண்கள் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் தமிழ்நாட்டில். அதாவது 44%னா கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து உடல் பருமனால பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து 38.8% ஆண்கள், பெண்கள் 44.2%, ஆண்கள் பார்த்தீங்கன்னா 38.8% உடல் பருமனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார் இதனால என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்றேன். போன வருஷம் நடந்த மரணத்துல 70% மரணம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னன்னா ஹார்ட் ப்ராப்ளமு, கேன்சரு, இந்த மாதிரியான தொற்று அல்லாத ஸ்ட்ரோக்கு, தொற்று அல்லாத வியாதிகள், நம்ம லைஃப் ஸ்டைல்னால நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளால 70% மரணம் நடந்திருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது 30% இருந்துச்சு. இந்த காலகட்டத்துக்கு 70% உயர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான அடிப்படை காரணம் நம்ம தேவையற்ற ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், உப்பு, எண்ணெய், சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்றதுனால தான் 30% அந்த மரண விகிதங்கள் 70% வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் நிறைய சொல்றாங்க. அதனால தான் வந்து FSSAI கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உணவு பாதுகாப்பு தரச்சான்று கொடுக்குற ஒரு அமைப்பு FSSAI. அவங்க 3S கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. அதாவது சுகரு, ஆயில், சால்ட், இதை யாரும் உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை கொண்டு போனாங்க. FSSAIயோட கேம்பெயின் அது. நோ சுகர், நோ ஆயில், நோ சால்ட். சால்ட்டு, சுகரு, ஆயில் இது மூணுத்தையும் வந்து குறைவாக கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த கேம்பெயினோட நோக்கம். தெரியாதவங்க அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று, இதெல்லாம் ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களோட குரூப் 1 குரூப் 2A மெயின்ஸ்
பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டேட்டாலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் பொத்தாம்பதுவாக ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க, வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த ரைசிங் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் டெத்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாடோட பொது சுகாதார டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா தான். அப்போ கொஸ்டின் அப்படியே கேட்பான். அப்போ நீங்கள் ஆன்சர் வந்து இந்த டேட்டாவெல்லாம் கோட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். சார் நான் பிலிம்ஸ் தான் படிக்கிறேன், எனக்கு இந்த டேட்டா தேவையில்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னாவே சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பொது அறிவு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க. ஓகேவா? அந்த அடிப்படையில் இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னும் சில முக்கியமான டேட்டா என்னன்னா, 29.4% மக்களுக்கு தமிழ்நாட்டில் பிபி இருக்குதுன்றோம். ஒன்று லோ இல்லை ஹை, ஏதோ ஒரு பிபி இருக்குது, பிளட் ப்ரெஷர் பேலன்ஸில் இல்லை 29.4% பேருக்கு. காரணம் அதிகமான சால்ட்டு இந்த உணவில் நம்ம எடுத்துக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்கிறேன். WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 5 கிராம் சால்ட்டுக்கு மேலே நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சாப்பிட வேண்டிய உப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம். 5 கிராம் தான் சாப்பிட்ணுன்னு WHO சொல்லுது. சார் அப்படிலாம் கணக்கு போட்டு சாப்பிட முடியுமானா, அப்படி கணக்கு போட்டு சாப்பிடாதனால தான் இன்னைக்கு 29.4% பேருக்கு பிளட் ப்ரெஷர் இம்பேலன்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது இந்த டேட்டா எல்லாமே இட் இஸ் பர்டைனிங் டு தமிழ்நாடு. அடுத்து சர்க்கரை வியாதியோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பொது சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்கன்னா, 19.5% நபர்களுக்கு தமிழ்நாட்டில் சர்க்கரை நோய் இருக்குது, டயாபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயாபெட்டிஸ் குறிப்பாக ஏன் வருது அப்படின்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் நிறைய ஒயிட் ரைஸ் நம்ம அதிகம் சாப்பிட்றோன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா என்ன சார், எங்கள் தாத்தா பாட்டிலாம் ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் தாத்தா பாட்டி செய்த உடல் உழைப்பு வேற, நம்ம செய்யக்கூடிய உடல் உழைப்பு வேற. அவங்க செஞ்ச உடல் உழைப்பில் 10ல் 1 பங்கு உடல் உழைப்பு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அவங்க சாப்பிட்ட உணவோட 1ல் 2 மடங்கு உணவு சாப்பிட்றோம். அப்போ நம்ம உணவு அதிகமாக சாப்பிட்றோம், ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. வடை, போண்டா, பஜ்ஜி. அப்போல்லாம் காலையில் நிலத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு பழைய சாதத்தை சாப்பிட்டு போவாங்க. அத்தோட மதியம் குபுன்னு பசி எடுக்கும் அவங்க செய்கிற வேலைக்கு. வீட்டுக்கு வந்தால் ஒரு வேளை ரைஸ் சாப்பிட்றது அப்போ பெரிய விஷயம். அரிசி சாப்பாடுன்றது அப்போ லக்ஸுரி, பணக்காரன்னு வாங்க. இன்னைக்கு ஃப்ரைடு சிக்கனே உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது, உங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு உணவோட ஆப்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு, உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால தான் உடல் பருமன், ஹை பிபி, டயபெட்டிஸ் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய அதிகமாகிடுச்சு அப்படின்னு இந்த தமிழ்நாடு பப்ளிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா சொல்லுது. இந்த டேட்டாவை கட்டாயமாக நீங்கள் குரூப் 1 குரூப் 2A மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு பழகுங்க. டெய்லி கிளாஸ் கவனிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லி இந்த மாதிரி ஒரு டேட்டா நான் எடுப்பேன். ஃபிலிம்ஸ் கண்டென்ட்டு இந்த புக் ரிலீஸ் பார்ப்போம். மெயின்ஸ் ஆஸ்பெக்டிவ்ல இந்த டேட்டா இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹோலிஸ்டிக்காக டெய்லி பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் பேக்கப் கிடச்சிரும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் இன்னைக்கோட டாபிக். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கூகுள் பண்ணியாவது ஆன்சர் தேடி ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சார் சொன்னார் அப்படின்னு பதியும். சரி, ஓகே. அடுத்து நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ரெகுலராக கிளாஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.